மாம்பழமா அல்லது வாழைப்பழமா? திடீரென்று பார்த்தால் புரியாது. பார்ப்பதற்கு வாழைப்பழம் போல் இருக்கும். பழுத்த நிற வாழைப்பழம் போன்று இருப்பதால் முதல் பார்வையில் யாருக்கும் வாழைப்பழம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையில் அது மாம்பழம். வாழைப்பழம் போல் இருக்கும் இந்த மாம்பழம் சந்தையில் நல்ல விலையை கொண்டுள்ளது. ஏனெனில் இந்த மாம்பழம் நாட்டு மாம்பழ சீசன் முடிந்தவுடன் இது பழுக்க ஆரம்பிக்கும். ஆனால் மேற்கு வங்கத்தில் வணிக ரீதியாக இந்த மாம்பழ சாகுபடி இன்னும் தொடங்கப்படவில்லை. மால்டாவில் உள்ள மாம்பழ விவசாயி ஒருவர் தனது தோட்டத்தில் சோதனை முறையில் சில வாழை மாம்பழம் நாற்றுகளை நட்டார். இந்த வாழை மாம்பழம் முக்கியமாக தாய்லாந்தில் காணப்படுகிறது. இது பெரும்பாலும் வாழை மாம்பழம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு கண்கவர் மற்றும் சுவையான வாழை மாம்பழம் ஆகும். இது பசுமையான மற்றும் பளபளப்பான இலைகளை கொண்ட ஒரு அழகான வெப்பமண்டல மரம். இந்த வாழை மாம்பழத்தின் வாசனை இனிமையாகவும் மிகவும் சுவை கொண்டதாகவும் இருக்கும். மால்டா மண் வாழை மாம்பழ சாகுபடிக்கு ஏற்றது. எனவே தாய்லாந்தில் உள்ள மண்ணில் இந்த மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது. இவரது தோட்டத்தில் உள்ள 3 மரங்களிலும் மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பித்துள்ளன. இது பார்ப்பதற்கு வாழைப்பழம் போல தோற்றமளிப்பதால் வாழை மாம்பழம் என்று பெயர் பெற்றுள்ளது. ஆனால் மாம்பழம் போல் சுவை இருக்கும். இந்த மாம்பழம் சாதாரண மாம்பழம் போலல்லாமல் மிகவும் தாமதமாக பழுக்கும். அதனால் சந்தையில் ஒரு வாழை மாம்பழம் 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேலும் 1 கிலோ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது குறித்து பழைய மால்டாவைச் சேர்ந்த மாம்பழ விவசாயி தீபக் ராஜ்வன்ஷி கூறியதாவது, இந்த மாம்பழம் தாய்லாந்தைச் சேர்ந்தது. பார்ப்பதற்கு வாழைப்பழம் போல் இருப்பதால் வாழை மாம்பழம் என்று பெயர். சாப்பிட இனிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாம்பழம் மிகவும் தாமதமாக பழுக்கும். அதனால் சந்தையில் நல்ல வியாபாரம் செய்யப்படுகிறது. எனவே வணிக ரீதியாக நான் விவசாயம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். விவசாயி தீபக் ராஜ்வன்ஷி 3 ஆண்டுகளுக்கு முன் வாழை மாம்பழம் கன்றுகளை நட்டார். 2வது ஆண்டிலிருந்து மரம் விளைச்சல் கொடுக்க ஆரம்பித்தது. இந்த ஆண்டு 3 மரங்களிலும் வாழை மாம்பழம் விளைந்துள்ளது. இந்த வகையான மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த மாம்பழத்தின் பட் மற்ற மாம்பழங்களை விட மிக நீளமாக இருக்கும். அதனால் மாம்பழங்கள் அதிகம் விளையும். ஒரு துளியில் 1க்கு மேற்பட்ட மாம்பழங்கள் இருக்கும். மேலும் இந்த மாம்பழத்தின் பல்ப் மிகவும் மெல்லியதாக இருக்கும். ஒரு வாழை மாம்பழம் சுமார் 300 கிராம் எடை கொண்டது. இந்த மாம்பழத்தில் நார்ச்சத்து இல்லை. ஆனால் சாப்பிடுவது நல்லது. இந்த மாம்பழத்தின் இனிப்பு தன்மை அதிகம் உள்ளது. எனவே இங்கும் இந்த மாம்பழத்தை வணிக ரீதியாக பயிரிடலாம். நாட்டு மாம்பழங்களுடன் இந்த மாம்பழத்தையும் பயிரிட்டு விவசாயிகள் அதிக பயன் பெறலாம். ஏனெனில் தாய்லாந்தில் உள்ள இந்த வாழை மாம்பழம் தாமதமாக பழுக்கும் இனமாகும். அதாவது மற்ற எல்லா மாம்பழ சீசன் முடிந்ததும் இந்த வாழை மாம்பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கும். இதன் விளைவாக சந்தையில் வாழை மாம்பழங்கள் விலை சிறப்பாக இருக்கும்.